மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கும் கடகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய ஒளியை ஏற்றப்போகிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் தந்தை வழி ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இப்போது உங்கள் கதவை தட்டப்போகின்றன. பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே முடியும். குறிப்பாக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் இது பொற்காலம். குரு பகவான் 12இல் இருந்தாலும் வக்ர நிவர்த்தி அடைவதால் சுப விரயங்கள் மூலம் உங்கள் கௌரவம் உயரும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மாணவர்கள், 5 முதல் 18 வயது உள்ளவர்கள். உங்கள் உயர் படிப்பிற்காக தந்தையிடமிருந்து பெரிய அளவிலான ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். கல்வியுடன் சேர்ந்து நன்னெறி மற்றும் ஆன்மீக விஷயங்களை கற்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரித்து கடினமான பாடங்களையும் துணிச்சலுடன் அணுகுவீர்கள். கல்லூரி படிப்பிற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். ஆசிரியர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். அவர்கள் மூலம் ஒரு புதிய வாய்ப்பு தேடி வரும். பேச்சுப் போட்டி அல்லது கட்டுரை போட்டிகளில் உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கும். நேரத்தை கடைபிடிப்பதில் அதிக கவனம் செலுத்தி அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். உங்களை விட வயதில் பெரியவர்களிடம் பழகி அவர்களிடமிருந்து அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். நீர் சத்து நிறைந்த பழங்களை உண்பதால் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு கூடும். வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். இளைஞர்கள், 19 முதல் 35 வயது உள்ளவர்கள். 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். அதிர்ஷ்டவசமாக உங்கள் கைக்கு வரவேண்டிய வேலைவாய்ப்பு மிக எளிதாக வந்து சேரும். டிஎன்பிஎஸ்சி அல்லது வங்கி தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். பாஸ்போர்ட், விசா தொடர்பான இழுபறிகள் நீங்கி வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும். சமுதாயத்தில் அந்தஸ்துள்ள ஒருவரின் அறிமுகம் உங்கள் எதிர்காலத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும். முதல் வேலையிலேயே கௌரவமான ஊதியம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்களின் தனித்துவமான திறமைகளை பெருக்கிக் கொள்ள புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். உயர்கல்வியில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புகழ் கிடைக்கும். நடக்குமா என்ற சந்தேகங்கள் விலகி நடக்கும் என்ற உறுதி பிறக்கும். உங்கள் கல்வி தேவைகளுக்காக சரியான நேரத்தில் நிதியுதவி கிடைக்கும். வேலையில்லாத காலம் முடிந்து ஒரு கௌரவமான அடையாளம் கிடைக்கும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். நிர்வாகம் உங்கள் வசப்படும். வியாபாரத்தில் கடந்த மாதத்தை விட கூடுதல் லாபம் மற்றும் வாடிக்கையாளர் வருகை இருக்கும். உங்கள் துறையில் ஒரு முக்கியமான நபராக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். தூரதேச பயணங்கள் அல்லது வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் உண்டு. பழைய சிக்கல்களை உங்கள் அனுபவ அறிவால் மிக எளிதாக தீர்ப்பீர்கள். தொழிலை பெருக்க புதிய கிளைகளை தொடங்க இது உகந்த நேரம். எதிர்பாராத இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கௌரவமான முறையில் அமையும். தொழிலுக்காக புதிய கட்டிடம் அல்லது வாகனங்கள் வாங்க நேரிடும். வேலைப்பளு காரணமாக வேகத்தை தவிர்க்கவும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் விலகி ஒரு சுமூகமான சூழல் நிலவும். நடுத்தர வயதினர், 36 முதல் 55 வயது உள்ளவர்கள். தந்தை அல்லது முன்னோர்களின் சொத்துக்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், குலதெய்வ கோயில் நேர்த்திக் கடன்கள் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகள் உயர்கல்வி அல்லது வேலையில் சிறந்து விளங்குவதைக் கண்டு மகிழ்வீர்கள். சேமிப்புகள் பெருகும். புதிய முதலீடுகள் செய்யத் தொடங்குவீர்கள். ஊர் பொது காரியங்களில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் லட்சியங்களை நோக்கி ஓடுவதற்கு உங்கள் துணையின் ஆதரவு பெரும்பலமாக இருக்கும். செரிமான மண்டலம் மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகளில் சிறு கவனம் தேவை. புதிய வீடு கட்டியவர்கள் கிரகப்பிரவேசம் செய்ய ஏற்ற மாதம் இது. பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் மனநிறைவு பெறுவீர்கள்.
குடும்பத்தில் இருந்த நீண்ட நாள் போராட்டங்கள் ஓய்ந்து மகிழ்ச்சி நிலவும். முதியவர்கள் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வாய்ப்பு அமையும். குடும்பத்திலுள்ள இளைஞர்களுக்கு சிறந்த ஆலோசகராகவும் ஆசானாகவும் விளங்குவீர்கள். பழைய காலத்து முதலீடுகள் மூலம் கௌரவமான வருமானம் வந்து சேரும். பேர குழந்தைகளின் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். முறையான நடைப்பயிற்சி மற்றும் தியானம் செய்வதால் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் அனுபவ அறிவுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பிருக்கும். பழைய காலத்து நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். பக்தி பாடல்கள் மற்றும் சொற்பொழிவுகளை கேட்பதில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். உங்களால் இயன்ற தர்ம காரியங்களை செய்து மனநிறைவு காண்பீர்கள். வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நிம்மதியாக இருப்பீர்கள். கடக ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். திங்கள்கிழமை அன்று பௌர்ணமி நிலவை வழிபடுவது அல்லது அம்மன் கோவிலுக்கு செல்வது சிறந்தது. திங்கள்கிழமை அன்று ஏழைகளுக்கு பால் அல்லது தயிர் சாதம் தானம் செய்யுங்கள். மன அமைதிக்கு முத்து மாலை அல்லது முத்து மோதிரம் அணியலாம், ஜோதிட ஆலோசனையுடன். தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் அல்லது மோர் தானம் செய்வது புண்ணியத்தை தரும். தினமும் காலையில் உங்கள் தாயின் ஆசியை பெற்று அன்றைய வேலையை தொடங்குங்கள். ஒரு முக்கிய குறிப்பு: பாக்கியஸ்தானம் வலுவாக இருந்தாலும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுங்கள்.